இன்றைய மன்னா சங்கீதம் 91:15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் இந்த சங்கீதம் மூலமாக நமக்கு கொடுக்கிற ஒரு உறுதி என்னவென்றால், அல்லது வாக்கு தத்தம் என்னவென்றால், கூப்பிடும்போது நான் கேட்டருள்வேன், நான் கேட்டு உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் என்பதை அநேக முறை நம்ம தியானத்தில் சொல்லியிருக்கிறோம். அவர் ஜபத்துக்கு எப்படி பதில் கொடுக்கிறாராம்? அவருடைய விடுதலையின் மூலமாக நமக்கு ஒரு பதிலை கொண்டு வருகிறார். அந்த விடுதலையின் மூலமாக நம்மளை கனப்படுத்துகிறார். நீங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை விடுவிக்க வல்லவர், மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்த வல்லவர். இந்த நிச்சயத்தை, இந்த உறுதியை, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதே நேரத்தில் கர்த்தர் உங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். என்ன நம்பிக்கை? என்னை நோக்கி கூப்பிடுவான், என்னிடத்தில் வந்து முறையிடுவான். அதனால இந்த வசனம் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து. நீங்க நோக்கி கூப்பிடுவீங்கன்ற ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறாரு. எப்பொழுதும் என் சமூகத்துல வந்து கேட்பான், என் சமூகத்துல வந்து ஜெபிப்பால் என்று உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிறாரு. உங்க ஜெபத்துக்கு பதில் தருவாங்க, விடுதலை தருவாங்க, கனப்படுத்துவாங்க. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜெபத்துக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி. எங்களை விடுவிப்பவரே உமக்கு நன்றி. எங்களை கனப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. அப்பா, நாங்கள் தளர்ந்து போகாமல் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. எல்லாவற்றையும் ஜெபத்தில் உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வர கிருபை தாங்க. ஜெபாவினால் எங்களை நிரப்புங்க. ஜெபிக்கிறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க. ஜெபிக்கிறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களோடு இருக்கிற தொடர்புல நாங்கள் பலப்பட்டு கொண்டே இருக்க கிருபை தாங்க. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.